ஹீரோயினா ரேப் பண்ணிட்டதால போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்காங்க. ஆனா நியூஸ்ல அப்பா இறந்துட்டதா செய்தி வருது. இதை பார்த்து அவங்க அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. அப்பதான் அவங்க செக்ஷுவலி அசால்ட் ஆனது தெரிய வருது. இப்போ போலீஸ் கேஸை ரெஜிஸ்டர் பண்றாங்க. ஹீரோயினோட உடம்புலயும் ரேப் நடந்ததுக்கான காயங்கள்லாம் இருக்கிறதா டாக்டர் சொல்றாங்க. ஹீரோயினோட அப்பா இந்த கேஸ் விஷயமா தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருப்பாரு. ஆக்சுவலா அங்க ஒரு பிரச்சனை நடந்திருக்கும். ஃபெரோஸ்ங்கிற போலீஸ் தள்ளி விட்டதால ஹீரோயினோட அப்பா அந்த கூட்ட நெரிசல்ல இறந்து போயிருப்பாரு. இதனால போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலே கெட்ட பேர் வந்திருக்கும். ஹீரோயின் நவீன்ங்கிறவங்க கூட தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருப்பாங்க. அதனால போலீஸ் இப்ப நவீன் கிட்ட விசாரிக்கிறாங்க. ஹீரோயினுக்கும் நவீனுக்கும் எந்த சம்பந்தமும் இருந்திருக்காது. ரயில்வே ஸ்டேஷன்ல நவீன் கிட்ட அப்பாக்கு கால் பண்ணணும்னு சொல்லி போன் கேட்டிருப்பாங்க. அதுக்காக இவர் கொடுத்திருப்பாரு. ஆனா அப்பா போன் எடுக்கலன்னு போலீஸ் ஸ்டேஷன் போகணும்னு சொல்லிருப்பாங்க. அதனால ஹெல்ப் பண்றதுக்காக தான் கூட வந்திருப்பாரு. இவர் சொல்றது உண்மையா பொய்யான்னு இப்ப சிசிடிவில செக் பண்ணி பாக்குறாங்க. இவர் சொன்னதுதான் உண்மை. இப்ப ஹீரோயினோட கேஸும் நியூஸ்ல எல்லாம் வந்துருச்சு. அதனால போலீஸ்க்கு பிரஷர் இருக்கு. அதனால இப்ப உடனே குற்றவாளியை கண்டுபிடிக்கணும். ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிக்கிறாங்க. ஹீரோயின் பெங்களூர்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஊர்ல திருவிழா நடக்குதுன்னு இப்ப ஃப்ரெண்ட்ஸோட இங்க வந்திருப்பாங்க. ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பக்கத்துல இருக்க பேக்கரியில போய் ஜூஸ் குடிக்கலான்னு போயிருப்பாங்க. அதுல ஜூஸ்ல சக்கரை இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா அந்த கடைக்காரங்களோ டேஸ்ட் பார்த்துட்டு நீங்க குடிச்சதுக்கு அப்புறமா ரொம்ப ஸ்வீட்டா இருக்கேன்னு சொல்றாங்க. இதனால ஹீரோயின் கோவப்பட்டு அங்க வந்து ஃப்ரெண்ட்ஸோட கிளம்புறாங்க. அப்ப எதிர்க்க வந்த ஒருத்தன் இடிச்சிடறான். இதனால அவங்க கோவப்பட்டுறாங்க. ஹீரோயினோட அம்மா இல்ல அப்பா மட்டும் தான் இருந்திருப்பாரு. இப்ப அவரை இறந்து போயிட்டதால இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பாவை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழறாங்க. இப்ப ஹீரோயின் கூட அவங்க சித்தப்பா ஃபேமிலி தான் இருப்பாங்க. இன்ஸ்பெக்டரோ என்ன நடந்ததுன்னு ஹீரோயின் கிட்ட விசாரிக்க வராங்க. திருவிழா முடிஞ்சதும் ஃப்ரெண்ட்ஸ் பெங்களூருக்கு கிளம்பிருப்பாங்க. ஹீரோயின் தான் பஸ் ஸ்டாப்ல கொண்டு போய் டிராப் பண்ணிருப்பாங்க. அப்பதான் இவங்க போனை பேக்கரியில விட்டது ஞாபகம் வருது. அதனால போனை வாங்கலான்னு போறாங்க. அப்ப ஷாப் திறந்திருக்கான்னு அங்க யாருமே இல்ல. இவங்கள கூப்பிட்டு பாக்குறாங்க. அப்ப பின்னால இருந்து யாரும் மயக்க மருந்து அடிச்சிடறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் முழிப்பு வருது. எழுந்து பார்த்தா ரோட்ல ஒரு ஓரமா தான் இருக்காங்க. அப்பதான் இவங்களுக்கு யாரோ ரேப் பண்ண விஷயம் தெரிய வருது. ஹீரோயினுக்கு மயக்க மருந்து கொடுத்ததால இவங்களை ரேப் பண்ணது யாருன்னு ஹீரோயினுக்கு தெரியலன்னு போலீஸ் கிட்ட சொல்றாங்க.